விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் எப்படி வழங்க முடியும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அரசின் இந்த முடிவை எதிர்த்து சென்னையை சேர்ந்த முகமது கோஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோத செயல், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியானவர்களுக்கு குறைந்த அளவு மட்டுமே இழப்பீடு வழங்கும் நிலையில் விஷச்சாராயம் கொடுத்து பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை எனவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. விஷச்சாராயம் கொடுத்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ, சமூக சேவர்களோ, சமூகத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்களோ இல்லை என்பதால் அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது விஷச்சாராயம் குறித்து மரணமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.